மதம் மாறிய முன்னாள் கணவரின் செயலால் 16 ஆண்டுகளாக மகளை பிரிந்திருக்கும் இந்திரா காந்தியின் வேதனை நீடிக்கக்கூடாது. அவருக்கான நீதி இனியும் தாமதமாக கூடாது என PKR துணை பொதுச் செயலாளர் சிவமலர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். அவ்வழக்கை தாம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக கூறிய சிவமலர், இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரை தேடும் நடவடிக்கையை நாடு முழுவதும் விரிவுபடுத்த ஈப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை வரவேற்றார். தலைமறைவாக இருந்தாலும் அவ்வாடவர் அரசு உதவி திட்டங்களான சாரா மற்றும் பூடி 95ஐ பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளன. எனவே உள்துறை அமைச்சு, போலீஸ் மற்றும் அனைத்து மாநில அரசாங்கங்களும் இணைந்து அந்நபரை தேடி கண்டுபிடித்து இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா தீக்ஷாவை நீதிமன்ற உத்தரவின்படி திரும்ப கொண்டு வர வேண்டும் என சிவமலர் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரத்தில் சட்டத்தின் மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் எந்த சமரசமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் PKR மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான அவர் வலியுறுத்தினார். இந்த நடவடிக்கை நீண்ட கால வேதனையை முடிவுக்கு கொண்டு வரும் திருப்பு முனையாக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரை கிளாந்தானில் மட்டுமே தேடுவதை விடுத்து நாடு முழுவதும் தீவிரமாக தேடி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.